இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 22 அதிகாரம் அந்த 12ஆம் வசனத்துல எலியேசர் என்ற ஒரு தேவ மனுஷன் இப்படி ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தல்லும். நீங்க இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னா, யாருக்கு காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். இங்க பைபிள்ல வாசிக்கிறோம், இவன் எதுக்காக போறான்னு சொன்னா, ஈசாக்கா பெண் பார்க்க போறான். பெண் பார்க்க போகும்போது அந்த ஊரு தெரியாது, அந்த மனுஷங்க தெரியாது. ஆனா இவன் ஜெபம் பண்றான். பைபிள்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் ரெபேக்காலை அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வர்றார். அவன் ரெபேக்காட்ட கேட்கிறான், இது எனக்கு கொஞ்சம் தண்ணி தட்டுதான்னு கேட்கிறான். உடனே அவன் ரெபேக்கா என்ன செய்யறான்னா, உமக்கும் வார்ப்பேன், ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும். அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சான், அவன் செய்தான், ரெபேக்கா செய்தான். அவன் அதுவரையும் அந்த எலியேசர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியை பார்க்கும்போது வாழ்க்கையில கூட, என் தேவன் நீங்க செய்ய நினைக்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இப்ப செய்து கொண்டிருக்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்க பைபிள்ல வாசிக்கிறோம், கடைசியில ஈசாக்கு தேவன் ரெபேக்காலை கொடுத்தார். ஆனா இவன் வாழ்க்கையில காரியம் வாய்க்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, முதல் விஷயம் அவன் தேவனுக்கு பயந்திருந்தான். பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு ஜெபம் பண்றான். யாரு ஜெபம் பண்ணுவான்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க. நிகழ்ச்சி பார்க்குற வாழ்க்கையில கூட காரியம் வாய்க்கலையா, நீங்க மனுஷனை விட்டுட்டு அல்லது மனுஷ பின்னாடி போறதை விட்டுட்டு கர்த்தருக்கு பயந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா, தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவான். பைபிள்ல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னா, அவன் செய்கிற காரியம் வாய்ப்பு. நீங்க கர்த்தருக்கு பயந்து இருந்து அவரோட சொல்றபடி கேட்டு நீங்க அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு பயப்படுறதா என்ன, ஆண்டவர் சொல்ற வழிகளில் நீங்க நடக்கும் போது, ஆண்டவர் சொல்ற காரியத்தை நீங்க செய்யும் போதே ஒரு வழியை வாய்க்க செய்வார். நம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவின் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நாங்க உங்களுடைய வழியில் நடக்க உதவி செய்யும், எங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்து பயணம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.